குவைத்தில் உள்ள இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்திருக்கக்கூடும் என அஞ்சப்படும் அந்த சம்பவத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த தென்னவனூரைச் சேர்ந்த ராமு கருப்பண்ணன் மற்றும் பேராவூரணியைச் சேர்ந்த ரிச்சர்ட் மற்றும் முகமது ஷெரீப் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடும் என குவைத்தில் உள்ள இந்த தமிழ்ச்சங்கம் மூலமாக தெரிய வருகிறது. தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் அங்குள்ளவர்களை மீட்கும் பணி மற்றும் காணாமல் போனவர்களை கண்டறியும் பணி தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த தீ விபத்தில் பெருமளவில் சிக்கியிருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது தனியார் குடியிருப்பில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து என்பதால் குவைத் அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக உயிரிழப்பு மற்றும் சேத மதிப்பீடு தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. இருந்த போதிலும் தமிழகத்திலிருந்து வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் இந்திய தூதரகத்தோடு தொடர்பு கொண்டு அங்குள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ளவும் அங்கு பாதிக்கப்பட்டவரை மீட்கவும் அவர்களுக்கு உரிய உதவிகளை செய்யவும் கோரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக 2 கட்ட ஆலோசனைகள் தமிழக அரசு தரப்பிலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் குவைத் தீ விபத்தில் உள்ள 5 தமிழர்களின் நிலை என்ன என்பது குறித்தும் அங்கு காணாமல் போன பேராவூரணி மற்றும் புதுக்கோட்டை அருகில் உள்ள பல்வேறு கிராமங்களில் உள்ளவர்கள், ராமநாதபுரத்தை சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட பலர் இந்த தீ விபத்தில் உயிரிழந்திருக்கக்கூடும் என்றும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று இங்குள்ள உறவினர்கள் தகவல்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த உறவினர்கள் அளிக்கும் தகவல்களின் அடிப்படையில் குவைத்தில் உள்ள ஆபிரகாம் என்பவருக்கு சொந்தமான அந்த அடுக்குமாடி ஏற்றுமதி நிறுவனம் கட்டுமான நிறுவனத்தின் உபகரணங்கள் மற்றும் சாதனங்களை பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அந்த நிறுவனத்தில் தான் அந்த ஊழியர்கள் அனைவரும் பணிபுரிந்திருக்கிறார்கள். சுமார் 200க்கும் மேற்பட்டோர் அந்த குடியிருப்பில் தங்கியிருந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. அந்த கீழ்த்தளத்தில் உள்ள ஒரு சமையல் அறையில் ஏற்பட்டுள்ள அந்த தீ விபத்து தான் அனைத்து தளங்களுக்கும் பரவி பெரும் தீ விபத்தாக மாறியது என்றும் அத்தகைய தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் குவைத் அரசு அதை விசாரித்து வருகிறது. அந்த கம்பெனி மற்றும் அந்த குடியிருப்பில் தங்கியிருந்த தமிழர்கள் தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. அவர்கள் உறவினர்கள் இங்கு ராமநாதபுரம் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், கடலூர் மாவட்டம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் அந்த தொழிலாளர்களின் உறவினர்கள் அளிக்கும் தகவலின்படி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறையின் மூலமாக இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு குவைத் அரசிடம் இந்த நபர்களுக்கு தொடர்பான விவரங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் தொடர்பு கொள்வதற்கான எண்கள், தொலைபேசி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த விபத்தில் இதுவரை பெயர் தெரிந்தவர்கள் சின்னத்துறை, ஷெரீப், ரிச்சர்ட் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி, ராமு கருப்பண்ணன் உள்ளிட்ட ஒரு 6 பெயர்களின் பெயர்கள் தெரிய வந்திருக்கின்றன. ஒரு சிலரின் புகைப்படங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இவர்களை தொடர்பு கொள்ள இயலவில்லை என்று உறவினர்கள் தெரிவித்ததன் அடிப்படையில் அரசாங்கமும் அவர்களுக்கான அவசர தொலைபேசி எண்களை அறிவித்து இந்த தேடுதல் பணி மற்றும் அவர்களை தொடர்பு கொள்வதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். குவைத் தீ விபத்தில் தமிழர்களும் உயிரிழந்திருப்பது இங்கு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்வதற்கு மத்திய அரசோடு இணைந்து மாநில அரசும் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அங்கு பாதிக்கப்பட்டவரை உடனடியாக இந்தியா கொண்டு வருவதற்கும் மற்றும் அங்கு தீ விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கும் அந்த குடும்பத்தினருக்கு இங்கு ஆறுதல் அளிப்பதற்கும் மாவட்ட நிர்வாகங்களும் மாநில நிர்வாகமும் இணைந்து மத்திய அரசோடு இந்த பணிகளை விரைவுபடுத்துவதற்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இது தொடர்பாக 2 கட்ட ஆலோசனைகளை முதலமைச்சர் நடத்தியிருக்கிறார். சற்று முன்பு கூட இந்த குவைத் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் மற்றும் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் உள்ளிட்டோரை தொடர்ந்து மீட்பதற்கு, ஏனென்றால் அந்த நிறுவனம் கேரளத்தைச் சேர்ந்த கட்டுமான நிறுவனம் என்று கூறப்படுகிறது. அதனால் அந்த கேரளத்தைச் உள்ள அந்த உரிமையாளர்களையும் தொடர்பு கொண்டு இந்த விபத்தில் சிக்கியுள்ளவர்களின் பட்டியல் மற்றும் அந்த குடியிருப்பில் இருந்தவர்களின் விவரங்கள் ஆகியவை சேகரிக்கப்பட்டு துரிதமாக மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தென்னவனூர் பகுதியைச் சேர்ந்த அந்த கருப்பண்ணன் ராமு என்பவரை காணவில்லை, கடலூரை சேர்ந்த ஒருவரையும் காணவில்லை என்று அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களிடம் தகவல்களை உறவினர்கள் அளித்திருக்கிறார்கள். அயலக தமிழர் நலத்துறை எடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இன்று காலையில் முதலமைச்சரிடம் அந்த விபத்து தொடர்பாகவும் பாதிப்புகள் தொடர்பாகவும் அயலக தமிழர் நலத்துறை மேற்கொண்டு வரும் பணிகள் குறித்தும் எந்தெந்த மாவட்டங்களில் உள்ளவர்கள் சிக்கியிருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்களையும் முதலமைச்சரிடம் வழங்கியிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் வெளிவந்துள்ளன. இதன் அடிப்படையில் தமிழகத்தைச் சேர்ந்த எத்தனை பேர்
சிக்கியிருக்கிறார்கள் என்பது குறித்த, இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக இன்னும் சில மணி நேரங்களில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குவைத் அரசிடமும் இந்த விபத்தில் சிக்கியவர்களின் முழுமையான விவரங்கள் கேட்கப்பட்டு வருகின்றன. அவர்களது அறிவிப்பு வெளியான பின்னர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். தற்போது அந்த உறவினர்கள் அளிக்கும் தகவல்கள், காணாமல் போனவர்கள், தொடர்பு கொள்ள இயலாதவர்களின் பெயர்கள் ஆகியவற்றின் விவரங்கள் மட்டுமே சேகரிக்கப்பட்டுள்ளன. பிரவீன்.